இந்த வீடியோவை முடிவு வரை பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் இந்த உலகத்தின் முடிவுக்குள்ளாக வந்துவிட்டோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாக காணப்படுகிறது. வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளின்படி இது கடைசி காலமாக காணப்படுகிறது. அதனால் நாம் இன்று ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். இன்னைக்கு இந்த உலகத்துல ஏஐ என்கிறதான ஒரு தொழில்நுட்பமானது சமீப காலத்திலே மனிதனை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இதை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 15வது வசனத்தில் இந்த உலகத்திலே ஒரு மிருகம் தோன்றும். அந்த மிருகமானது ஒரு சிலையை உருவாக்கும். அந்த சிலை பேசும். அந்த சிலைக்கு சத்துவம் கொடுக்கப்படும். அந்த சிலை இந்த உலகத்தை ஆளக்கூடிய தன்மையுடையதாக காணப்படும் என்று சொல்லி அதிலே மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அநேக நாட்களாக வேத அறிஞர்கள், பரிசுத்தவான்கள் பல வார்த்தைகளை இதை குறித்து பேசியிருக்கிறாங்க. இப்போதும் நிறைய வீடியோக்கள் நாம யூடியூப் சேனல்ல பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்களில் இது ஒரு முக்கியமான அடையாளமாக காணப்படுகிறது. இந்த ரோபோ அல்லது இந்த மிருகம் என்பது பேசும், அதற்கு சத்துவம் கொடுக்கப்படும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிக சாத்தியம் ஆயிற்று. ஒரு காலகட்டத்தில் இதை குறித்து பேசும்போது இது ஒரு கற்பனை கதையாக இருந்தது. உதாரணமாக வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தை எழுதும்போது யோவான் பத்மு தீவில் இருக்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடியதான எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் அன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைல் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற கூகுள் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடியதான எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் யோவான் இந்த காரியத்தை எழுதுகிறார். ஒரு சிலை உண்டு பண்ணப்படும். அந்த சிலை பேசும். அதாவது ஒரு சிலை பேசும் என்று சொல்லும்போது நம்ப முடியாத ஒரு காரியம். நம்ப முடியாத அந்த காரியம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது நம்முடைய கண்களுக்கு முன்னாடி நடக்கிறது. அதனால நாம தொடர்ந்து இந்த வீடியோக்களில் பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த ஆர்டிபிசிக்கல் இன்டெலிஜென்ட் இது இன்னைக்கு உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்க நிறைய வீடியோக்கள் இதை குறித்து ஒருவேளை பார்த்திருப்பீங்க. நாம் இன்னைக்கு வேத வசனத்தை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு முன்பதாக இது எப்படி உருவானது, எங்கே உருவானது, திடீரென்று நேற்றோ இல்லைனா 2 நாளைக்கு முன்னாடியோ 2 வருடங்களுக்கு முன்னாடியோ உருவானதா அப்படின்னு நாம் அதை ஆராய்ந்து பார்க்கலாம். இது எப்போது உருவானது, ஸ்டெப்பா ஒரு சில காரியங்களை சுருக்கமாக நான் உங்களிடத்திலே சொல்லும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் இதை கவனமாய் கேளுங்கள். நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தருடைய வருகை மிகவும் சமயமாக இருக்கிறது. அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நாம் அதை குறித்து பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை கேட்டவுடனே அடுத்த வீடியோவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருங்கள், ஜெபித்துக் கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.